டிடி தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். ஸோ இந்த நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஸ்பெஷலாக பார்த்துட்டு வரோம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான பத்திரி வித் கடலைக்கறி. ஸோ இந்த பத்திரியை அவங்க நைஸ் பத்திரின்னு சொல்லுவாங்க, அரி பத்திரின்னு சொல்லுவாங்க. இது சப்பாத்தி மாதிரி நல்லாவே சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் எதுவுமே இல்லாததுனால நம்மளுக்கு டம்மிக்கும் ரொம்பவே இதமாக இருக்கும். ஸோ வாங்க இந்த பத்திரி கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் கடலைக்கறி பண்ணுறதுக்கு இங்கே நான் 1 கப்பு கருப்பு கொண்ட கடலை ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு வேண்டியது பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு ரெண்டுமே நம்ம நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு ரெண்டுமே ஒரு 2 பீஸ். இது இல்லாமல் நம்மளுக்கு வேண்டியது மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அண்ட் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், நல்ல திக்கான தேங்காய் பால் ஒரு 200லேருந்து 250 ml. ஸோ இது தவிர பத்திரிக்கு நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இடியாப்பு மாவு, அதாவது பச்சரிசி மாவு பவுடர் பண்ணி வறுத்தது, இவ்வளோ தான் நம்மளுக்கு வேணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கடலைக்கறிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த கருப்பு கொண்ட கடலை, இந்த கொண்ட கடலைக்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயம், பெரிய வெங்காயம் நம்ம வெட்டி வச்சது ஒரு 3 ஸ்பூன், ஒரு 4-5 இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் அதை வேக வச்சிடலாம். ஸோ இதை நம்ம நல்லா வேக வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு இது ஒரு 4லேருந்து 5 விசில் குக் ஆகட்டும். ஸோ இது குக் ஆகிற டைமில் பத்திரிக்குரிய மாவு ரெடி பண்ணி நம்ம பத்திரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ அடுத்து பத்திரியுடைய மாவு பிணையறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவட்டும். இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி கொதிச்சுட்ருக்கணும், அந்த தண்ணி ஊற்றலாம். யூஸ்வலாக 1 கப் மாவுக்கு 1லேருந்து 1.25 தண்ணி தேவைப்படும். ஸோ நம்ம இது பிணைஞ்சிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு 3வது விசில் வந்துருச்சு. ஸோ பாருங்கள், அதேமாதிரி எல்லா மாவுலேயும் அந்த தண்ணி மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு டவல் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அந்த மாவு நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியோடு சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும். அப்போ தான் நம்மளுடைய பத்திரி சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இதை நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். ஸோ இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
நம்மளுடைய மாவை வந்து நம்ம லைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வெந்திருக்கும், அதனால உங்கள் கையில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து மாவு ரொம்ப ஒட்டாது. அதை ஒரு 1 மினிட்டாவது நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா தான் உங்களுடைய இது நல்லா பத்திரி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சோம், ப்ளஸ் இது அரிசி மாவுன்றதுனால நல்லா கொதிக்கிற தண்ணியில் வெந்துருச்சு. ஸோ நம்ம கையில் அது ஆக்சுவலாக வந்து ஒட்டவே இல்லை. ஸோ நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இதை நம்ம சப்பாத்தி சைஸ் உருண்டைகள் ஆக்க போகிறோம். ஸோ இந்த சைஸில் வந்து உருண்டை ஆக்கி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உருண்டை ஆக்கிட்டு நம்ம அந்த பத்திரி மாதிரி போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஒரு 5-6 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அது அப்படியே நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் அதை லைட்டாக வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம 1 கப் மாவு போட்டோம். 1 கப் மாவுக்கு 3, 6, 8 பத்திரி வருது. ஸோ நம்ம உருட்டுறப்போ இதை கவர் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு இந்த மாவு வந்து காஞ்சிடக்கூடாது. ஸோ நம்ம பத்திரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஐதர் வந்து சப்பாத்தி மாதிரி உருட்டலாம், பட் அதை விட ரொம்ப ஈஸி. இந்த நம்ம வீட்டில் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பூரி ப்ரெஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஒட்டாமல் நல்லா அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸில் லைட்டாக வந்து நான் ஒரு பேக்கிங் ஷீட் வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழை இலை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மாவை லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி வச்சுட்டு இது மேலேயும் கொஞ்சம் லைட்டாக மாவு தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் வரும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து உங்களுக்கு அது எவ்வளோ திக்னஸ் வருதுன்னு, ஏன்னா எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ ஒரு தடவை நம்ம அதை அமுத்தி பார்த்துக்கலாம். அமுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு அது வந்து சப்போஸ் திக்னஸ் இன்னும் தின்னா வேணும்னா இன்னொரு தடவை லைட்டாக அமுக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட பூரி ப்ரெஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி கல்லில் வச்சு கூட நம்ம அதை உருட்டி எடுத்துடலாம். ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க, ஏன்னா இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜென்டிலாக உருட்டிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மூடி வச்சு நீங்கள் அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ இப்போது நம்ம பத்திரியெல்லாம் நம்ம உருட்டி வச்சிட்டோம். ஸோ ஒரு தோசைக்கல்லில் வந்து நம்ம தோசைக்கல்லை லைட்டாக சூடு பண்ணி இந்த சைடு ஒரு 40 செகண்ட்ஸ், அந்த சைடு ஒரு 40 செகண்ட்ஸ் குக் பண்ணால் போதும். ஏன்னா நம்மளுடைய மாவு வந்து ஏற்கனவே வந்து அந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றுனதுனால நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம தவா சூடாயிருச்சு. ஸோ இந்த பத்திரியை போட்டு நம்ம குக் பண்ணலாம். எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு நிறைய அந்த டார்க் ஸ்பாட்ஸ் வரணும்னு, லைக் நம்ம சப்பாத்திலாம் பண்ணும்போது அந்த நிறைய ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரணும்னு பார்ப்போம்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த சைடு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ், அந்த சைடு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக வந்து இந்த க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். சிலருக்கு வந்து மைதா கோதுமைலாம் சாப்பிட்டிங்கன்னா வயிறு ரொம்ப வலிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இந்த பத்திரி வந்து நல்லா ஒத்துக்கும். ப்ளஸ் வந்து இதில் ஆயில் எதுவுமே இல்லாததுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம டம்மிக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த டைமில் வேணாலும் சாப்பிடலாம். இதில் நைட் சாப்பிட்டா ஹெவியாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி கறி பண்ணலன்னா வெறும் தேங்காய் பால் தொட்டு சாப்பிடக்கூட நல்லாயிருக்கும்.
பத்திரியிலே வந்து இன்னொரு டைப் பத்திரி வந்து பூரி மாதிரி போடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாலன்னா என்ன நினைப்போம், யூஸ்வலாக வந்து ஆப்பம், இடியாப்பம் இதுதான் நினைப்போம், பரோட்டா இதுதான் நினைப்போம். பட் இது வந்து நார்த் கேரளாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸ் டிஷ். அங்கே வந்து ஆப்பம் இடியாப்பம்மை விட இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ். இதை வந்து அவங்க சிக்கன் ரோஸ்ட்டோட இல்லை பீஃபோட எதோட வேணாலும் சர்வ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இங்கே ஒரு வெஜிடேரியன் வெர்ஷன் கடலைக்கறியோடு சர்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பத்திரி பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து கடலைக்கறி தாளிக்க போகிறோம். ஸோ நம்ம கடலை வெந்துருச்சான்னு திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ நம்ம கடாய் சூடான உடனே நல்லா வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கறிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ்ட் கொடுக்கறது வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே நம்ம அதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த சோம்பு, ஸோ சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, கூடவே வெட்டி வச்ச அந்த இஞ்சி, பூண்டு. ஸோ இந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த எண்ணெய்க்குள்ளே நம்மளுக்கு நல்லா இறங்கணும். ஸோ ஃபஸ்ட் அதை கொஞ்சம் ஒரு 1 minute வந்து அந்த எண்ணெயில் வதங்க விட்டுருங்க. அது வதங்கின உடனே நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த ஸ்டேஜில் கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த கடலையில் உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை பொறுத்து தான் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆக்சுவலாக இருக்குது, நம்ம கொஞ்சமாக வந்து அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் ஆகணும். நல்லா மொறுமொறுன்னு ஆனால் தான் வந்து அந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிக்கிற நேரத்தில் நெருப்பை கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நெருப்பு வந்து சிம்மில் இருக்கணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த மசாலா தீஞ்சு போன ஸ்மெல் வந்துடும், ஒரு கசப்பு வந்துடும். ஸோ அது 1 செகண்ட் நல்லா இதான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெந்த கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை கொட்டிடாதீங்க, பிகாஸ் நம்மளுக்கு இந்த கிரேவிக்கு தண்ணி வேணும்னா நம்ம இந்த தண்ணியவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு 50% உப்பு தான் போட்டிருந்தோம். ஸோ அதனால் கூட கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இங்கே நான் 200 ml வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது முதல் தேங்காய் பாலும் 2வது தேங்காய் பாலும் கலந்தது. ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கட்டியாகவும் இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த கொண்டைக்கடலை ஒரு 4-5 வந்து லைட்டாக மசிச்சு விட்ருங்க. மசிச்சுட்டு அது வந்து கொதி வரட்டும். ஸோ நம்ம எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு கொதி வந்த உடனே சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றின பிறகு நீங்கள் ஹை ஃப்ளேமில் அந்த ரோலிங் பாயிலில் வந்து கொதிச்சுதுன்னா பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால சிம்மில் வச்சுருங்க, லைட்டாக கொதிக்கட்டும். பட் இதில் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இந்த டிஷ்ஷே வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து அரிசி வச்சு கோதுமை, மைதா இதெல்லாம் போடாமல் ஆயிலும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பத்திரி பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த கொண்டைக்கடலை வந்து ஒரு வெஜிடேரியன்
ரொம்ப நல்ல புரத ஆப்ஷன், புரோட்டீன் ஆப்ஷன். அண்ட் இதை வந்து நம்ம தோலோடு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய ஃபைபரும் கிடைக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ப்ரோட்டீனும் நிறையா சாப்பிடணும், பட் அதே டைமில் நிறைய ஃபைபர் சாப்பிடணும் அப்படின்றது தான். ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி தோலோடு இருக்கிற கடலைங்க வந்து டெய்லி உங்கள் டயட்டில் ஏற்றுக்கணும். ஸோ அது வந்து உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து ஒரு 2 to 3 minutes கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது காரம் அதெல்லாம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கடலைக்கறி. டக்குன்னு நம்ம வறுக்காமல் அரைக்காமல் எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா, ஈவன் வந்து ரெடிமேட் தேங்காய் பால் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அது இவ்வளோ டேஸ்ட்டாக தான் வரும். பாருங்கள், நம்ம கடலை நல்லா வெந்து நல்ல ஒரு க்ரீமி கறியாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை சர்வ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்ம பத்திரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த கிரேவியில் வேணாலும் அப்படி முக்கிட்டு நீங்கள் சோக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பத்திரி, நைஸ் பத்திரி அண்ட் கடலைக்கறி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி பார்த்த உடனே கேரளா ஃபுட்டுனா வெறும் ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா இல்லை, அதுக்கு மேலே நிறைய ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்த் கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பத்திரி, கடலைக்கறி இல்லைன்னா சிக்கன் ரோஸ்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான டிஷ், ப்ளஸ் வயிற்றுக்கும் வந்து ரொம்பவே எதமாக இருக்கும். ஸோ இந்த ரைஸ் பத்திரி அண்ட் கடலைக்கறி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.